சக்தி அம்மா யாரு? யார் பங்காரு அடிகளார்? அவர் ஏன் இறந்தார்? இப்போது எங்கே இருக்கிறார்? இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு எல்லா பதில்களும் கிடைக்கும். ஓம் சக்தி அம்மா ஆதிபராசக்தி அம்மா என்றும் அழைக்கப்படுகிறார். அவள் மட்டுமே இறுதி சக்தி மற்றும் அவள் சர்வ வல்லமையுள்ளவள். பங்காரு அடிகளார் 1941 ஆண்டு மார்ச் 3 தமிழ்நாடு மேல்மருவத்தூரில் பிறந்தார். அவர் உச்ச சக்தியான ஆதிபராசக்தியின் அவதாரமான பூர்ண அவதாரம் என்றும் அழைக்கப்படுகிறார். பக்தர்கள் அம்மாவை ஆதிபராசக்தி அவதாரமாக பார்த்தாலும் அம்மாவை பற்றிய பெரிய விஷயம் அவருடைய அடக்கம். அம்மா எப்பொழுதும் தாழ்மையுடன் இருப்பவள். அனைவருக்கும் நான் ஒரு வேலைக்காரன் என்ற அவரது ஒரு வாசகத்தின் மூலம் நன்றாக உணர முடியும். மனித குலத்திற்கான அவரது சேவைக்காக அவருக்கு 2019 ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. 19 அக்டோபர் 2023 அன்று 82 வயதில் அவர் இறப்பதற்கு முன் நெஞ்சுவலியால் அவதிப்பட்டார். இறுதியாக பங்காரு அடிகளார் கோவிலில் இறுதி ஊர்வலம் செய்யப்பட்டார். எனவே அவர் எங்கே இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் இறைவன் அம்மைக்கு மனிதர்கள் அனைவரும் சமம் என்பது போல் மனிதன் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. பிறந்தவுடன் இறப்பு கட்டாயமாகும். இது உலகளாவியது. இது சமூகத்திற்கு வழங்கிய செய்தி. அதிபராசக்தி பகவான் பங்காரு அடிகளார் எங்கே என்ற கேள்விக்கு அம்மா ஓம் சக்தி அம்மா ஆதிபராசக்தி தாயே ஆண்டவரே அம்மா என்று உச்சரிக்கும் போது அவர் அனைவருடனும் இருக்கிறார்.